எந்த வியூகத்துல எந்த ஐடியால 6 மாசத்துல தேர்தல் அப்படின்னு சொல்றாரு? கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. கனவு காணுங்கள்னா ஐயா அப்துல் கலாம் அவர்களே சொன்னார். திரிசங்கு சொர்க்கத்துல ஸ்டாலின் விழுந்து கொண்டிருக்கிறார். திரிசங்கு சொர்க்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே சார். அப்படி ஒரு சொர்க்கமே கிடையாது. அப்படின்னா அது சொர்க்கம் இல்லையாடா? இல்ல டார்ஜிலிங். சேகர்பா வண்டி தள்ளின்னு ஓரம்போ ஓரம்போ முக்கா ஸ்டாலின் வண்டி வருது அப்படின்னு அப்படியே தள்ளின்னு போறேன். அழுகுறாங்க. ஸ்டாலின் பார்த்து அப்படின்ற ஸ்டாலின் சேகர்பாபு கண்ணு காட்டுறாரு. அழுங்க, நல்லா அழுங்க. சும்மா கண்ணுல தண்ணி ஊட்டினா 500 ரூபாய், அதுனா 1000 ரூபாய். ஜீப்பு முன்னாடி 10 நீ பிறண்டினா 5000 ரூபாய். வண்டி எங்க நிக்குது, இவன் எங்க விழுவுறா பத்தியா? திருச்சி கிழக்குல திரும்ப ஸ்டாலின் அவர்கள் நிக்கிறதா சொல்றாங்க. அவன் சேர்ல உட்காந்துக்கிறான், நீயும் உட்கார்ந்து சொல்லிட்டு மூச்சு விட்டு வடிவேல உட்கார வச்சு. அவன் பேப்பர் படிக்கிறான், நீயும் பேப்பர் படி. அவன் கால் மேல போறான், நீயும் கால் மேல கால் போடு. அவன் சாயிரம் பாரு, நீயும் சாயிடு. வடிவேல அப்படியே விழுந்துருவார் கீழே. அந்த மாதிரிதான் அவரை மூச்சு விடுறாங்க. ஆனா ஏன் பதட்டம் இருக்கு திமுக? அவங்க எதிர்பார்க்காத அடி சார், கொஞ்ச நெஞ்சமான அடியா சார். அந்த மாதிரி அடி அடிச்சிருக்க அடி, அந்த மாதிரி அடி கிடையாது. ட்ரீட் பண்ற டாக்டர் மிரண்டு போகிறான் ஸ்டாலின். இது சாதாரண ஒரு ஆள் அடிச்ச அடி கிடையாது. அரசியல் வெறி ஊறி போன ஒருத்தராலதான், ஜனநாயக வெறி ஊறி போன ஒருத்தராலதான் இந்த அளவுக்கு அடிக்க முடியும். இப்படி அடிச்சு போட்டுருக்காங்க. கொளத்தூர்ல நீ தோத்துட்டியா? உனக்கு இருக்க வியாதிக்கு நீ வெளியே அலைய கூடாது. கரெக்ட். உனக்கு மெமரி லாஸ். மிசாலா உள்ள போயிருக்காரு சார். அதெல்லாம் அவர் மிசால போனார். யார் சொன்னது? அவங்க தான் சொல்றாங்க சார். மிசா காலத்துல போனார். நெஞ்சில மிதிச்சாங்க, போட்டு அடி. ஆமா, தப்பு பண்ண நெஞ்சில தான் மிதிப்பாங்க. சொல்லுங்க, தப்பு பண்ண எங்க மிதிப்பாங்க? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஜென்சி கூட்டம் பாத்துருப்பீங்க. ஜென்சி கூட்டம் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. டையட்சி எல்லாரும் டையட்சி ஜென்சின்னு உட்கார வைக்கிறீங்க. நேத்து கூட மாணவர் அணி தான் போராட்டம். மாணவர் அணி போராட்டத்துல பாருங்க, எல்லாம் சேகர் பாபுலாம் முன்னாடி நிக்கிறார். அவர் மாணவர். அவரு மொத்தமா நடிச்சு போயிட்டு சொல்லுங்க, அவர் மாணவர். அவரு சும்மா இவங்க மாணவர்னு சொல்லிட்டு அவரு இந்த மேயர் இவங்க எல்லாம் தான் போய் நிக்கிறாங்க. அவளை கவுத்திட்டு வரைய சொல்லிட்டு போய் நீ கவுந்துட்டு வந்திருக்கிற. சீமான் மட்டும் சட்டமன்றத்துல வந்துட்டாரு அப்படின்னா தாவேகா கட்சி தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க தாவேகா யார் முண்டு கொடுப்பா? இல்ல சார், ஸ்டாலின் முண்டு கொடுப்பாரா? சீமா உள்ள வந்துட்டாருன்னா தாவேகா தண்ணி குடிக்கும். முண்டு யார் கொடுப்பான்றேன்? ஒரு சும்மா தானே இருக்கிறாரு. நாங்க வேற காணும் தேடி இருக்கிறோம். முண்டு கொடுக்கறதுக்காக உள்ள வரட்டும் அவரு. அண்ணா அறிவாலய பக்கம் போனீங்கன்னா கேட்டெல்லாம் திறந்து வச்சு ஃப்ரீயா மைதானமாகுது. அப்படின்னு ரிட்டர்ன் சவுண்ட் கேட்போம் அப்படின்னு. ஆமாங்க, அந்த பக்கமா நடந்து போனா கூட பாப்பா தளபதி சும்மா தான் கட்சியில சேரு, சாப்பிட போறேன், என்ன போய் கட்சியில சேரணும். ஒட்ட கோழி கொக்கரிச்சு பொழுது விடிஞ்சா கட்ட சேவல் முட்டை போட்டா இதெல்லாம் நடக்கும். நீ திமுக அதிமுக ஒட்டுமொத்த கட்சியும் ஒன்னாண்டுனால நீ ஜெயிக்க போறது கிடையாது. ஓட ஓட அடிப்பார் தளபதி. இது மிரட்டல் அல்ல, எச்சரிக்கை. சி ஜோசப் விஜய் எனும் நான் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஓட்டிரி ஜெயக்குமார் எழுந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. இப்போ கூட்டணி கட்சிகளும் அவர்கிட்ட கிடையாது. இப்போ அவங்க திமுக தயவுல ஆட்சி அமைச்சோன்னு சொன்னதுக்கும் சிஎம் முதல்வர் விஜய் அவர்கள் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துட்டாரு. அந்த கூட்டணி கட்சியில ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லிட்டாங்க, நாங்களா தான் வந்தோம், யாரும் எங்களை புஷ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எந்த வியூகத்துல எந்த ஐடியால 6 மாசத்துல தேர்தல் அப்படின்னு சொல்றாரு? திரிசங்கு சொர்க்கத்துல ஸ்டாலின் விழுந்து கொண்டிருக்கிறார். திரிசங்கு சொர்க்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே சார். அப்படி ஒரு சொர்க்கமே கிடையாது. ஓகே, சரிங்களா? அப்படி ஒரு சொர்க்கமே கிடையாது. அதுதான் திரிசங்கு சொர்க்கம்னு வாங்க. அப்படியே எங்கேயோ மிதக்கிற மாதிரி. அந்த மாதிரி எங்கேயோ மிதப்பில் இவர் ஸ்டாலின் வரும் மிதந்து கொண்டிருக்கிறார். கனவு காண்பதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. கனவு காணுங்கள்னா ஐயா அப்துல் கலாம் அவர்களே சொன்னார். ஆனால் இந்த மாதிரி கனவுலாம் தயவு செய்து காணாதீங்க. ஒரு நாளும் நடக்காது. இது இந்த 5 வருஷம் இல்லை, 25-30 வருஷத்துக்கு தளபதியுடைய ஆட்சி தான், தளபதி ஜோசப் விஜயுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இன்னும் 25-30 வருஷத்துக்கு இருக்க போகுது. சரிங்களா? உங்களுடைய தோழமை கட்சி நீங்க சொல்ற நாங்க தான் இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறோம், எங்க ஆட்கள் தான் முட்டு கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. அவங்களே தெல்ல தெளிவா சொல்றாங்க, நாங்கள் சுயேட்சையாகத்தான் முடிவெடுத்தோம். இதை விட ஸ்டாலினுக்கு வேற என்ன வேணும்? ஆனா ஏன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றீங்க? ஒரு கான்பிடன்ஸ் கிடையாதுங்க. திமுகவில் இருந்து நான் கேள்விப்பட்ட வரையில் குறைஞ்சபட்சம் ஒரு 22 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். திமுக
22 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதற்கு தயாரா இருக்கிறாங்க. இனிமேல் பட்டு திமுக தமிழ்நாட்டில் எடுபடாது. எந்த நேரத்திலும் கனிமொழி திமுகவை உடைப்பார். கலைஞர் திமுக எந்த நேரத்திலும் உருவாகும். கலைஞர் திமுக எந்த நேரத்திலும் வந்துடும்ன்ற நிலைமை இருக்குது. கருணாநிதி குடும்பத்துக்கிட்ட இருந்து திமுக இன்றைக்கு ஸ்டாலின் குடும்பத்து கையில போயிடுச்சு. கனிமொழிக்கு தேர்தலில் நிற்கிற வாய்ப்போடு கிடைக்காம போகும். நேத்து கூட போராட்டத்தில் அவங்கள தானே பார்த்தோம். அது இப்போ அதுதான் அரசியல். அவங்க லைவ்ல காட்டியிருக்காங்க. எல்லாம் சோர்வாயிட்டான். திமுக சோர்ந்துடக்கூடாது. ஒரு 22 திமுக எம்எல்ஏ ரிசைன் பண்ற மாதிரி இருக்கான். அண்ணா திமுக எப்படி ரிசைன் பண்றானோ பிடிக்கலன்னு சொல்லிட்டு, எங்களுக்கு பிடிக்கல, எடப்பாடி பழனிசாமியுடைய செயல் பிடிக்கல, அந்த மாதிரி திமுக அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, உள்ளுக்குள்ள ஓடி இருக்குது. உதயநிதியுடைய செயல் எங்களால் தாங்க முடியல, இவர் போற போக்கு சரியில்லை, உதயநிதி எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற ஒரு கூட்டம் அங்கேயும் இருக்குது. இல்ல ஆனா அவர் பதிவு போடுறாரு. இப்ப சோஃபா மாடலுங்கிறாரு, டைரக்டா அடிக்கிறாரு, வாஷிங் மிஷின்றாரு. ஏங்க அவர் எந்த வாஷிங் மிஷின்னா சொல்லட்டங்க. இப்ப வாஷிங் மிஷின் சொல்றாரு, அவர் விஜயபாஸ்கர் தானே வாஷிங் மிஷின் சொல்றாரு. இன்னும் விஜயபாஸ்கர் தாவேக்கால அதிகாரப்பூர்வமா இணையல. நாங்கள் தெளிவாக சொல்றோம், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்ததற்கு பிறகு எந்த குற்றத்தை யாரும் ஈடுபட முடியாது. தளபதி அதை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ஓகே. ஆனா ஏன் பதட்டம் இருக்கு திமுக? பதட்டம் இருக்கும் சார். அவங்க எதிர்பார்க்காத அடி சார், கொஞ்சம் நெஞ்சமான அடியா சார். நாடி நரம்பு ரத்தம் சத புத்தி அத்தனையிலும் சண்டை வெறி ஊறி போன ஒருத்தனாலதான் இந்த அளவுக்கு அடிக்க முடியும். பாட்ஷால சொல்றாங்க பாருங்க, அந்த மாதிரி அடி ட்ரீட் பண்ற டாக்டர் மிரண்டு போகிறான் ஸ்டாலின். இது சாதாரண ஒரு ஆள் அடிச்ச அடி கிடையாது. இது நாடி நரம்பு ரத்தம் புத்தி அத்தனையிலும் அரசியல் வெறி ஊறி போன ஒருத்தனாலதான், ஜனநாயக வெறி ஊறி போன ஒருத்தனாலதான் இந்த அளவுக்கு அடிக்க முடியும். இப்படி அடிச்சு போட்டுருக்காங்க. கொளத்தூர்ல நீ தோத்துட்டியா, எப்பேற்பட்ட அடிங்க. அதை மறைக்கிறதுக்காக இப்ப தேர்தல் வருது, அப்ப தேர்தல் வருது, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? மக்கள் தீர்ப்புக்கு நீங்கள் கொடுக்கிற மரியாதை இதுதானா? பெருந்தலைவர் காமராஜர் என்ன சொன்னார்? இந்த தேசத்தின் விடுதலைக்காக 10 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர், 9 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தவர். மிசாலா உள்ள போயிருக்காரு சார். அதெல்லாம் அவர் மிசால போனார். யார் சொன்னது? இல்ல அவங்க தான் சொல்றாங்க சார். மிசா காலத்துல போனார். மிசா காலம் என்பது வேறு, நல்லா புரிஞ்சுங்க. மிசால போல. இப்போ எங்க தாத்தா இருக்கிறாரு, எங்க தாத்தா கூட வெள்ளக்கார காலத்துல ஜெயில இருந்தாருப்பா. அப்படியா? ஆமா. சுதந்திர போராட்டத்தை தியாகம் பண்ணாரா? இல்லையா. பிட் பாக்கெட் அடிச்சாரு, அட்டவம் பொண்டாட்டி கூடிய நகையை பிடிச்சி அறுத்தாரு, ஊடு பூந்து திருநாரு. ஆனா வெள்ளக்கார காலத்துல நீ மொட்டையா சொல்லிட்டு போனீங்கன்னா எங்க தாத்தா வெள்ளக்கார காலத்துல ஜெயில இருந்தாருப்பான்னு இன்னும் செஞ்சுட்டு உங்க தாத்தா ஜெயில இருந்தாரு. இல்ல திமுக தானே பெருமையா. மிசா காலத்துல மிசா கொடுமை எதிர்த்து ஸ்டாலின் சிறையில இல்ல. அவர் மீது ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது, அதை நான் சொல்ல விரும்பல. ஓகே, புரியுதுங்களா? அது ஒரு போலீஸ் அதிகாரி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காகத்தான் மிசா நேரத்தில் இவர் கைது செய்யப்பட்டார். இவர் மிசாவுக்காக கருணாநிதி மிசா குற்றவாளி, சிட்டிபாபு மிசா குற்றவாளி, இவர் மிசா குற்றவாளி கிடையாது. நெஞ்சில மிதிச்சாங்க, போட்டு அடி. ஆமா, தப்பு பண்ண நெஞ்சில தான் மிதிப்பாங்க. சொல்லுங்க, தப்பு பண்ண எங்க மிதிப்பாங்க? அந்த அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில. புரியுதுங்களா? நீங்க செஞ்ச வேலைங்க. உங்க அப்பா முதலமைச்சரா இருக்கும் போது நீங்கள் செய்த அராஜகங்கள் அத்தனை, நீங்கள் செய்த பிரச்சனைகள் அத்தனை, லாண்டரி கடையில கொடுத்த வேஷ்டி, கரை போட்ட வேஷ்டி திரும்ப வாங்கல, அப்படியே வச்சுட்டாங்க. ஒரு இடத்துல திமுக கொடி பார்க்கல, ஒரு இடத்துல திமுக கொடி பார்க்கல. அப்படி பயந்து அச்சப்பட்டு நடுங்கி போயிருந்தாங்க மிசா காலத்துல. சும்மா எட்டவன நாங்கள் மிசாவை பார்த்தவர்கள், நாங்கள் மிசாவை பார்த்தவர்கள். எல்லாம் வரலாறு தெரிஞ்சு தெரியும் இல்லையா? இப்ப நேத்து கூட ஒரே ஆர்ப்பாட்டம், திமுக போராட்டம் பண்றான். எதுக்காக பண்ற? ஏதோ அந்த அமைச்சர் சரத் அவரே விளக்கம் கொடுத்துட்டாரு, அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, நான் குழந்தைக்காக தான் மருந்து நசுக்கிறேன்னு. அப்ப கூட ஒரு அமைச்சர் கிடையாது, அது 2 ஆண்டுகளுக்கு முன்ன ஒரு மாத்திரை நசிக்கிறத அதை போட்டு போடுறான். சரி, அவர் விளக்கம் கொடுத்துட்டாரு, எதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, வேணும்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன்னா, அது 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி குழந்தைக்காக மருந்து நசுக்கிறார், அது விளக்கம் கொடுத்துட்டாரு, முடிஞ்சு போச்சு. இப்போ நீ போராட வேண்டிய வேலை எதுக்காக? போதையை அறிமுகப்படுத்துறது திமுக காரன், தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை பரப்புறது திமுக காரன். அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. தொழுநோயாளியின் கரங்களில் இருக்கிற வெண்ணைய, அந்த வெண்ணைய வடிச்சு சாப்பிடறதுக்கு சமண்டா அந்த பணம் எனக்குன்னு சொன்னார் பேரறிஞர் அண்ணா. சாராய கடை அவர் கொண்டு வரல. கருணாநிதி முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறம் அண்ணாவின் காலத்திற்கு பிறகு சாராய கடையை கொண்டு வருகிற பொழுது கொட்டுகிற முறையில மூதறிஞர் ராஜாஜி, இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல், மகாத்மா காந்தியின் சம்பந்தி மூதறிஞர் ராஜாஜி கொட்டு மழையில கோபாலபுரம் இல்லத்திற்கு போய் கருணாநிதியின் கைகளை பிடித்துக் கொண்டு சொன்னார், கருணாநிதி இந்த தவறை மட்டும் செய்து விடாதே, தமிழ்நாட்டு இளைஞர்களை கெடுத்து விடாதே, குட்டி சவராக்கிடாதுன்னு சொன்னார். அதை மீறி சாராயகனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் போதையை அறிமுகப்படுத்தியது திமுக. சரத்தை மாதிரி ஒரு அமைச்சர் இருக்கிறாங்களே, கேட்கிற மாசுபடுத்த கேட்கிற உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? யார் அந்த சார்? அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவியை கதற நாசம் செய்தானே,
யார் அந்த சார்? அதுக்கு பதில் இருக்குதா? இனி வரும் அதெல்லாம். யார் அந்த சார்? அவன் வீட்டுக்கு ஒரு குற்றவாளியுடைய வீட்டுக்கு போனிய, அவன் வீட்டுல போய் பிரியாணி சாப்பிட்டது யாரு? இல்ல அவங்க போராட்டம் தானே பண்றாங்க. ஆமா, அதை திசை திருப்பறதுக்கு பள்ளி கல்வித்துறையில இந்த அரசகுமார் பிடி அரசகுமார்னு அரசு பள்ளிக்கூடங்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதி வாங்கி தருவதாக 100 கோடி மோசம், 100 கோடி மோசடி செய்திருக்கிறார். 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாது, 100 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார். நீங்க இந்த மாதிரிலாம் லஞ்சம் கொடுத்து தொட்டு தான் பீஸை ஏத்தி வச்சிருப்பீங்க. இப்பதான் யாரும் வாங்கலையே, இனி பீஸை குறைங்க. அந்த மாணவர்கள் தலைமையில அல்லது பெட்ரோல் தலைமையில இருக்கிற அந்த சுமையை குறைங்க. இது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல்னு சொன்ன எங்கள் தளபதியின் வழி வந்த எங்கள் பொதுச் செயலாளரின் பாதையிலே பயணிக்கிற ராஜ்மோகன் எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார் பாருங்க. நீங்க பாருங்க, ஒரு நையா பைசா வாங்கலங்க, ஒரு சிங்கிள் டீ குடிக்கலங்க, 1000 ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்குறாருங்க. இதை விட தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சிக்கு வேற என்னங்க சான்று வேணும்? ஆனா எல்லாம் காழ்ப்புணர்ச்சியில இப்ப ஏவா வேலு மேலையும் சரி, சிவசங்கர் மேலையும் சரி, ஒரு காழ்ப்புணர்ச்சியில தாவேக அரசு எதிர்த்து பேசினதுக்காகத்தான் வந்து அவங்க மேல இப்ப ரைடு வழக்கு இதெல்லாம். ஏங்க இது எப்பவுமே நம்ம மக்களை திசை திருப்புற வேலைங்க. முதல்ல மக்கள் முடிவு பண்ணுங்க, புரியுதுங்களா? அல்லாம குறையாது, புரியுதுங்களா? நெருப்பு இல்லாத புகையாது. இவனுங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, தங்களை பாதுகாத்துக்கு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை, மானங்கட்டு போய் சிரிச்சுக்கினே கை காட்டுவானுங்க. இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை. அதெல்லாம் இருக்கட்டா, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்த நீ வீட்டு வாடகை கூட உன்னால கட்ட முடியாது. எங்களுக்கு நல்லா தெரியும், உங்க அப்பா யாரும் தெரியும், உங்க ஆத்தா யாரும் தெரியும். உங்களால வீட்டு வாடகை கூட கட்ட முடியாது. ஆனா நீ ஆளுங்கட்சியில வந்து நீ ஒரு எம்எல்ஏ எம்பி மந்திரி ஆன உடனே இத்தனை 1000 கோடி சொத்து உனக்கு எங்கடா வந்தது? அப்படி என்னடா நீ தொழில் பண்ண? அப்படி என்னதான் பிசினஸ் நீ பண்ற? திடீர்னு அந்த பிசினஸ் எப்படி உனக்கு வந்துடுச்சு? எங்களுக்கெல்லாம் வரல. நாங்க காலம்பூரா வேலை செய்யறோம், காலம்பூரா கஷ்டப்படுறோம். எப்படி வருது? இல்ல எந்தெந்த அமைச்சர்கள் மேல இப்ப அந்த லஞ்ச ஒழிப்பு திமுகவில் இருக்கிற ஒட்டுமொத்த அமைச்சர்களும் ஊழல் பெருச்சாளிகள். ஒட்டுமொத்தமா ஸ்டாலின் உள்பட அத்தனை பேரும் நிரந்தரமாக சிறையில் இருக்க வேண்டியவர்கள். அத்தனை பேரும் ஊழல் குற்றவாளிகள். வரும் பாருங்க, அத்தனை பேரும் ஊழல் குற்றவாளிகள் ஆதாரத்தோடு சிக்கி இருக்கிறார்கள். ஏன் தாவேக ஆட்சியில இப்ப பள்ளி நிறுவனங்கள் சொல்றீங்க இல்லையா, கல்வி நிறுவனம் வர்றாங்க பேசுறாங்கன்ட்டு, ஏன் இந்த ஆட்சியில இப்ப வந்து பேசுறாங்க? இது திமுக ஆட்சியிலே வந்து அவங்க வெளியே சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்க போகுது? சொன்னாங்களே, திமுக ஆட்சியில சொன்னாங்களே, திமுக ஆட்சியில வெளியில வந்தது. திமுக ஆட்சியில போய் டிஜிபி கிட்ட போய் புகார் கொடுத்தாங்களே. சில முக்கிய நிர்வாகிகள், டாஸ்மாக்ல இருக்கிற முக்கிய நிர்வாகிகள்லாம் டிஜிபி கிட்டே போனாங்களே. இந்த மாதிரி அப்ப பார்ட்டி பண்டுன்னு எங்களை கேட்டு தொல்லை கொடுக்குறாங்க, பார்ட்டி பண்டுன்னு கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு டிஜிபி கிட்டே புகார் கொடுத்தாங்களே. இன்னமும் அந்த புகார் டிஜிபி கிட்ட தானே இருக்கும். டாஸ்மாக்ல ஊழல் நடந்தது உண்மைதானே? பொட்டி பொட்டி பார்ட்டி பண்டு கேட்டது உண்மைதானே? அது ஏன் சார் வெளியே வரல? அதுக்கப்புறம் அப்படியே அது அமுங்கி போச்சு. வருங்க, அது எங்கேயும் அமுங்காதுங்க. எங்க இவனு தான் பதறானுங்களா, ஆடுறானுங்களே. வரும், அது எப்படி வராத போவோம்? பார்ட்டி பண்டுன்னா என்ன? அவனுக்கு குடும்ப நிதி, அவனுக்கு குடும்பத்துக்கு தான் பார்ட்டி பண்டு. ஓகே, கட்சி நிதின்றது என்னது? அவங்களுக்கு சார் சார் எல்லாத்திலும் ஊழல் பண்ணிருக்காங்க சார், எல்லாத்திலுமே. பேட்டிலே சொல்றாங்க அந்த விஷயத்த. அப்புறம் ஓகே, இப்போ ராசா அவர்கள் பேசினதை பார்த்துருப்பீங்க, தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்க விஷயங்களை. இவங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கும்போது, அதாவது ராஜாஜி அவர்கள்லாம் ஆட்சியில் இருந்த இடத்துல இப்போ நாதாரி தலைவர்கள்லாம் வந்துட்டு சிஎம் ஆயிட்டாங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. இது தாவேக தரப்புல எந்த ஒரு எதிர்க்கிறதுக்கு ஸ்டாலின் அதுக்கு பதில் சொல்லணும். ராஜாஜி இருந்த இடத்துல எல்லாம் யார் ஸ்டாலின் உட்காந்துறமா நாதாரி? இல்லை, எனக்கு புரியல. அதுதானே சொல்லணும். நாதாரின்னு யாருங்க சொல்றாரு? அவருக்கு ராஜாவுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஸ்டாலின் மேல பயங்கரமான கோவம். நீங்க ஒரு மேடையிலே பார்த்துருப்பீங்க. ஸ்டாலின் உட்கார்ந்து இருப்பாரு, இந்த பக்கம் சேர்ல ராஜா உட்கார்ந்து இருப்பாரு. உதயநிதி வந்தவொடனே ராஜாவை எழுந்து பின்னாடி சேருக்கு போக சொல்லிட்டு உதயநிதி உட்காரிப்பார். அப்போதுலேருந்து அவருக்கு ஒரு மேல வன்மம். அதனால ராஜாஜி உட்கார்ந்து அந்த நாற்காலில் இந்த மாதிரி நாதாரி உட்கார்ந்துக்குதுன்னு அவர் ஸ்டாலின் தான் சொல்றாரு. அதுக்கு ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். ஒரு நாதாரின்னு பொதுவா சொன்னதுக்கு மற்றவங்க எல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. புரியுதா? கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களிலே சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற தலைவர் தளபதி விஜய், புரியுதுங்களா? அவரை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாதுங்க. தனித்து நின்னுங்க. திமுக எல்லாம் தனித்து அவன் தேர்தலை சந்திச்சதா வரலாறே கிடையாதுங்க. இன்னைக்கு கூட தனித்துன்றான். அவன் தனித்து நிக்கலங்க, அவங்கள எல்லாரும் தள்ளியா விட்டுட்டாங்க. அவங்க தனியா தான் நிக்கிறாங்க. எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க, அவங்க தனியா தான் நிக்கிறாங்க. அவங்கள பிடிக்கல வெளியே வந்துட்டாங்க, புரியுதுங்களா? அவங்க தனித்து தான் நிக்கிறாங்க, அதை விட்டுடுங்க. ஆனா இதுவரையில அவங்க தனியா நின்று தேர்தல் நின்று சந்திச்சதா வரலாறே கிடையாதுங்க. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எம்எல்ஏ வந்து அமைச்சராக முதலமைச்சரானாங்க. முதல் முறையா எம்எல்ஏ, முதல் முறை முதலமைச்சர் என்றது தளபதி ஒருத்தர் தான் ரெக்கார்ட். ரெக்கார்ட். ஜென்சி கூட்டம் பார்த்துருப்பீங்க. ஜென்சி கூட்டம் சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்றாங்க. அதுல வந்து இப்போ சட்டமன்றத்தில் நடந்தெல்லாம் ஸ்பூக் பண்ற மாதிரியும் சிஎம் வந்துட்டு அவர் ரொம்ப அமைதியாக கம்முன்னு தான் இருப்பாருன்னு சொல்லி ஒரு கலாய்க்கிற மாதிரி வீடியோலாம் பண்ணி இப்போ போட்டுட்டு இருக்காங்க. திமுகவோட இந்த ரூட் வந்து புதுசா இல்லை இது பழைய கான்செப்ட் தான் திரும்ப பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதமே போயிட்டு இருக்கு, டிபேட்டா போயிட்டு இருக்கு உள்ள.
இணையதளத்துல. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அவங்க என்ன கிண்டல்களை பண்ணாலும் அவங்களுக்கு அது எதிரானதான் சார் போகும். தளபதிக்கு எதிராக எது நடந்தாலும் சரி சார். பாத்தீங்களா, சீமா 4வது இடத்துக்கு போனார். அவர் தளபதி பேசாதான் 2வது இடமா வந்திருப்பார். தளபதியை எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் மக்கள் ஒன்றும் ஏத்துக்க மாட்டாங்க. நீ ஜென்சியை வச்சு நீ பண்றிய, எங்க ஜென்சி டீம் இறங்கினா நீ தாங்குவியா? புரியுதுங்களா? தளபதி ஜெயிச்சிட்டாரு, அவர் வேலையை பார்த்துனுக்கிறாரு, அவங்க எங்க ஜென்சி எல்லாம் அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க. இன்னும் எங்க ஆளுங்க டென்ஷன் ஆனாங்கன்னா தாங்க மாட்டீங்க. எங்க ஜென்சி டீம் இறங்க நீ தாங்க மாட்டீங்க. உங்ககிட்ட ஜென்சியே கிடையாது. டை அடிச்சு எல்லாரும் டை அடிச்சு ஜென்சின்னு உட்கார வைக்கிறீங்க. நேத்து கூட மாணவர் அணி தான் போராட்டம். மாணவர் அணி போராட்டத்தில் பாருங்க, எல்லாம் சேகர் பாபுலாம் முன்னாடி நிற்கிறார். அவர் மாணவர், அவரு மொத்தமே நடிச்சு போயிட்டு அவரு சொல்லுங்க, அவர் மாணவர் அவரு. புரியுதுங்களா? சும்மா இவங்க மாணவர்னு சொல்லிட்டு அவரு இந்த மேயர் இவங்கெல்லாம் தான் போய் நிற்கிறாங்க. சொல்லுங்களா? வரவங்க எல்லா வழக்கம் வரங்க. புரியுதுங்களா? இப்போ கொளத்தூர் தொகுதியில ஸ்டாலின் தோத்துட்டாரு. கொளத்தூர்ல ஸ்டாலின் தோக்குறாரு. ஒரு ஜனநாயகத்துல வெற்றியும் தோல்வியும் சகஜமான ஒரு விஷயம். தோத்து இன்னும் 1.5 மாசம் கூட ஆகல. ஏன்னா தோத்து 2வது நாள் 3வது நாள் போய் கொளத்தூர்ல போய் தெருவா ஒப்பாரி வைக்கிறிய, உங்களுக்கு அது ஒரு அவமானமா தெரியலையா? நீங்க பாத்தீங்களா அந்த காட்சி பாத்தீங்களா? ஜீப்ல அவர் ஸ்டாலின் நின்னுங்கன்னு ஜனங்கள் எல்லாம் கத்த விட்டுக்குன்னு சேகர்பாபு வண்டி தள்ளின்னு ஓரம்போ முக ஸ்டாலின் வண்டி வருது அப்படின்னு அப்படியே தள்ளின்னு போறாங்க. அழுகுறாங்க. ஸ்டாலின் பாரு அப்படின்ற ஸ்டாலின் சேகர்பாபு கண்ணு காட்டுறாரு. அழுங்க, நல்லா அழுங்க. அப்படி அதாவது எப்படி முதல்ல பேக்கேஜ் சும்மா கண்ணுல தண்ணி ஊட்டினா 500 ரூபாய், அதெல்லாம் 1000 ரூபாய். ஜீப்பு முன்னாடி 10 நீ பிறண்டினா 5000 ரூபாய். ஐயோ போயிட்டியான்னு பிறண்டினா 5000 ரூபாய் பேக்கேஜ் சார். தோத்தா அழுணுமா? நான் கேட்கிற தோத்தா அழுணுமா? இந்த நாட்டுல யாரெல்லாம் தோத்துருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் அழுதாங்களா? இல்ல இப்ப திருச்சி கிழக்குல திரும்ப ஸ்டாலின் அவர்கள் நிக்கிறதா சொல்றாங்க. என்ன சார் சிரிக்கிறீங்க? அதுக்கு நான் இதுக்கு முன்ன கூட விளக்கம் கொடுத்தேன் சார். ஒரு வடிவேல் பட காமெடியை வச்சு விளக்கம் கொடுத்தா இப்படிதான் வடிவேல் வந்து நேருப்பாரு. ஆனா அவன் சேர்ல உட்காந்துக்கிறான், நீயும் உட்கார்ந்து சொல்லிட்டு மூச்சு விட்டு வடிவேல உட்கார வச்சு, அவன் பேப்பர் படிக்கிறான், நீயும் பேப்பர் படி, அவன் கால் மேல போடுறான், நீயும் கால் மேல கால் போடு, அவன் சாயிரம் பாரு, நீயும் சாயின்னு வடிவேல் அப்படியே விழுந்துருவார் கீழே. புரியுதுங்களா? அந்த மாதிரிதான் அவரை மூத்து விடுறாங்க. ஓகே, சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில புது வேட்பாளர் அப்படிங்கிறாங்க. திமுகவும் சரி அதிமுக சரி ஆளை நிப்பாட்டாது, அவர் தான் ஜெயிக்க போறாருன்னு. சீமான் மட்டும் சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா தாவேகா கட்சி தண்ணி குடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க தாவேகா யார் முண்டு கொடுப்பா? இல்ல சார் ஸ்டாலின் முண்டு கொடுப்பாரா? சீமா உள்ள வந்துட்டாருன்னா தாவேகா தண்ணி குடிக்கும். மொண்டு யார் கொடுப்பான்றேன்? ஒரு சும்மா தானே இருக்கிறாரு. நாங்க வேற காணும் தேடி நிக்கிறோம். மொண்டு கொடுக்கறதுக்காக உள்ள வரட்டவர். அப்போ இவங்க கிட்ட அது திறமை கிடையாது. இவங்க யாருக்கிட்டையும் திறமை கிடையாது, ஒத்துக்கிறாங்க இல்லையா? திமுக ஒருத்தங்கிட்ட கூட கிடையாது, அதிமுக ஒருத்தங்கிட்ட கூட கிடையாது, யாருக்கிட்டும் கிடையாது. ஒத்துக்கிறாங்களா? இல்ல சட்டமன்றத்துக்குள்ள அவர் வந்துட்டாருனாவே போதும். ஏன்னா இப்ப தாவேகாவை அடிக்கிறதுக்கு முதல்ல சீமா சட்டமன்றத்துக்குள்ள வரவே முடியாது. புரியுதா? பொட்ட கோழி கொக்கரிச்சு பொழுது விடிஞ்சா கட்ட சேவல் முட்டை போட்டா இதெல்லாம் நடக்கும். புரியுதுங்களா? நீ முதல்ல நடக்காத ஒண்ணு எதுக்கு பேசினுக்கிறீங்க? ஜனங்க ஓட்டு போடணும், நீ ஜெயிக்கணும். நீ திமுக அதிமுக ஒட்டுமொத்த கட்சியும் ஒன்னான்னு நீ ஜெயிக்க போறது கிடையாது. ஓட அடிப்பார் தளபதி, ஓட அடிப்பார். நீங்க பார்க்கதானே போறீங்க. இப்ப 7000 இருக்குதா? இப்போ ஆமா, புரியுதுங்களா? அது 7000 இருக்குது. அது எப்படி 10ஆமா 20ஆமா எனக்கு தெரியாது. அண்ணா அறிவாலய பக்கம் போனீங்கன்னா கேட் எல்லாம் திறந்து வச்சு ஃப்ரீயா மைதானமாகுது. அப்படியே சப்தமா அப்படின்னு ரிட்டர்ன் சவுண்ட் கேட்கும் அப்படின்னு. ஆமாங்க, கிலோன்னு இருக்குது அண்ணாரி வேலையெல்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. அந்த பக்கமா நடந்து போனா கூட வாப்பா தளபதி சும்மா தான் கட்சியில சேரு, சாப்பிட போறேன் என்ன கட்சியில சேருன்னு வாப்பான்னு எழுதுறான். ஆமாங்க, நீங்க கொஞ்சம் பணையர் கொஞ்சம் வாங்க. அப்படி ஒரு கூட்டம் இங்க நிக்குது. தமிழ்நாடுங்க, அதாவது இந்த உலகின் அத்தனை சாலைகளும் ரோமை நோக்கின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி அத்தனை கட்சியில இருக்கிற தொண்டர்களும் பொதுமக்களும் இளைஞர்களும் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி சாரியா வந்துருக்கிறாங்க. எங்க தலைவருடைய முகம் போதுங்க, அவருடைய முகம் போதுங்க. சும்மா அப்படி சிரிச்சுன்னு அப்படி கை காட்டின்னு வந்தாருன்னா போதுங்க. அப்படி முடிஞ்சு போச்சுங்க. டெபாசிட் கூட வாங்காதுங்க திமுக அதிமுக. இடைத்தேர்தல் என்னதான் ஆக போகுது? மகத்தான வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பெறப்போகுது. இதை தவிர வர இன்னும் நடக்க போகுது நீங்க சொல்லுங்க. தளபதி தலைமையிலான ஆட்சி இங்கு ஒரு தவறுக்கும் வாய்ப்பு இருக்காது, நடக்காது. புரியுதுங்களா? அவர் தலைவர் சொல்லி இருக்கிறார் இல்லையா, தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன், தொட்டால விடமாட்டேன். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டேன். அதுக்குதான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்றானுங்க இறங்கி ரோட்ல. தொட்டவங்களையும் விடமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்போ எல்லாம் ரெடி பண்ணி நிக்கிறாங்க. யார் எந்த நேரத்துல யாரா ஃபர்ஸ்ட்னு தெரியல. இப்போ
நம்பர் 1 யாரு? ரமணா படத்துல யார் 1? அந்த மாதிரி 1 யாருன்னு இப்ப தேடி நிக்கிறாங்க. யார் 1 அதிகமா வாங்குனது யாரு? புரிஞ்சுங்களா? அதனால வரோம். ஓகே, கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. தேங்க்யூ.